புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். பார்லிமெண்டில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் மோடி பேசினார். இந்த தீர்மானம் மீது ஏற்கனவே பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு மோடி பதிலடி கொடுத்தார். குறிப்பாக பாரதிய ஜனதா அரசின் வெளியுறவு கொள்கைகளை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் ராகுல். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு மோடியை அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக 3-4 முறை வெளியுறவு அமைச்சரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்தியாவிடம் இருக்கும் சக்திக்கு அமெரிக்க அதிபரை நம் நாட்டுக்கு வர வைக்க வேண்டும் என்று கூறினார். சீனா விவகாரம் குறித்தும் மோடியை தாக்கியிருந்தார் ராகுல். ராகுலின் வெளியுறவு கொள்கை விமர்சனத்துக்கு மோடி கொடுத்த பதிலடி பார்லியை அதிர வைத்தது. மோடி பேசியது: வெளியுறவு கொள்கை பற்றி பேசாவிட்டால் தங்களை யாரும் பெரிய மனுஷனாக பார்க்க மாட்டார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். இதற்காகவே அவர்கள் வெளியுறவு கொள்கை பற்றி ஏதாவது பேசியாக வேண்டும் என்று பேசுகிறார்கள். और कुछ लोगों को लगता है जब तक फॉरेन पॉलिसी नहीं बोलते तब तक वो मैच्योर नहीं लगते, इसलिए उनको लगता है फॉरेन पॉलिसी तो बोलना चाहिए, फिर भले ही देश का नुकसान हो जाए। और कुछ लोगों को लगता है जब तक फॉरेन पॉलिसी नहीं बोलते तब तक वो मैच्योर नहीं लगते, इसलिए उनको लगता है फॉरेन पॉलिसी तो बोलना चाहिए, फिर भले ही देश का नुकसान हो जाए। मैं ऐसे लोगों को जरा कहना चाहता हूं, अगर उन्हें सच में फॉरेन पॉलिसी सब्जेक्ट में रुचि है और फॉरेन पॉलिसी को समझना है और आगे जाकर के कुछ करना भी है, ये मैं शशि जी के लिए नहीं कह रहा हूं। இப்படியெல்லாம் வெளியுறவு கொள்கை பற்றி பேசினால் நாட்டுக்கே பாதிப்பு வரும் என்றாலும் கூட பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வெளியுறவு கொள்கையில் உண்மையான ஆர்வம் இருக்கிறது என்றாலோ, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ, எதிர்காலத்தில் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்கள் நிச்சயம் JFK's Forgotten Crisis என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும். அதில் முதல் பிரதமர் நேருவுக்கும் அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடிக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் உட்பட முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. நாடு பல சவால்களை எதிர்கொண்ட அந்த நேரத்தில் வெளியுறவு கொள்கை பெயரில் என்னென்ன நடந்தது என்பதை இந்த புத்தகம் தெளிவாக சொல்கிறது. எனவேதான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிறேன் என பிரதமர் மோடி பேசினார். ராகுல் அவ்வப்போது ஏழைகள், விவசாயிகள், தலித் மக்கள், வியாபாரிகள், கல்லூரி மாணவர்களை சந்தித்து பேசுவதையும் அவர்களுடன் போட்டோ எடுப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளார். இதையும் மோடி மறைமுகமாக சாடினார். ஏழைகளில் குடிசைகளுக்கு போய் போட்டோ எடுத்து மகிழ்ச்சி காண்பவர்களுக்கு பார்லியில் ஏழைகளை பற்றிய பேச்சை கேட்கும்போது சலிப்பாகத்தான் இருக்கும் என்றார். वो किताब का नाम है JFK's Forgotten Crisis. JF कैनेडी की बात है. JFK's Forgotten Crisis नाम की किताब है. ये किताब एक प्रसिद्ध फॉरेन पॉलिसी स्कॉलर ने लिखी है और इसमें महत्वपूर्ण घटनाओं का जिक्र है. इस किताब में भारत के पहले प्रधानमंत्री और वो विदेश नीति को भी नेतृत्व करते थे. इस किताब में पंडित नेहरू और अमेरिका के तब के राष्ट्रपति जॉन एफ कैनेडी के बीच हुई चर्चाओं और निर्णयों का भी विस्तार से वर्णन है. जब देश ढेर सारी चुनौतियों का सामना कर रहा था, तब विदेश नीति के नाम पर क्या खेल हो रहा था, उस किताब के माध्यम से सामने आ रहा है.